கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் யாக்கோபு 1:5 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலே கேட்க கடவென்று சொல்லி, இன்றைக்கு ஞானம் எப்படி வருகிறது என்று சொல்லி 1000 சர்வாக தகனி பலிகளை அவன் பலியிட்ட போது கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை தந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் அல்ல, நாம் வேதத்தை கை கொண்டு நடக்கும்போது தேவன் நமக்கு விசேஷித்த ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கூட நீ நீதிமானாய் வாழும்போது கர்த்தர் உனக்கு விசேஷித்த ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். நீ ஒரு நீதிமானாய் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படும் போது உனக்கு விசேஷித்த மெய் ஞானத்தை கர்த்தர் தருவார். தானியேல் 1ஆம் அதிகாரம் முழுமையாய் தியானித்து பாருங்கள். தானியேல் 19வது வயதிலே ஒரு வாலிப பருவத்திலே அவன் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டான். அந்த இடத்திலே அவன் பெயர் மாற்றம் பெல்சாஷார் என்று பெயர் மாற்றம் உண்டானது. அதற்கு பின்பு அந்த தானியேல் 1:8 வாசிக்கும் போது அவன் பார்க்கிறான், ராஜாவுக்கு வைக்கப்பட்ட மதுபானத்தையும் அந்த ராஜ போஜனத்தையும் பார்த்து அதை தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் செய்கிறான். அந்த தீர்மானத்தின்படி அவனுக்கு கர்த்தர் அந்த அதிகாரியுடைய கண்களிலே தயை கிடைக்க செய்கிறார். அவன் பார்க்கிறான், ஐயோ இது ராஜ போஜனம், ஆனால் லேவியர் ஆகமத்திலே விளக்கப்பட்ட எல்லா மாம்சமும் இந்த இலையிலே காணப்படுகிறதே, இதில் நாம் உண்ணக்கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இது நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று உறுதியாய் மன உறுதியாய் உத்தமமாய் நிற்கிறான். நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2வது மதுபானத்தை பார்க்கிறார். இது ராஜா பருகிற மதுபானம், இதில் போதை கலந்திருக்கும், அதனால் இதையும் புசிக்க கூடாது. இது 2 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் உண்ணக்கூடாது என்று சொல்லி இந்த 3 காரியங்களை பார்க்கும்போது தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்துக் கொள்கிறார். பிரதானியிடத்திலே போய் கேட்கும் போது அவர்கள் கண்களிலே கர்த்தர் இரக்கத்தையும் ஞானத்தையும் கிருபையும் தருகிறார். அந்த பிரதானி சொல்லுகிறான், 3 வருஷம் நான் மாம்சம் உங்களுக்கு கொடுத்து உங்கள் முகம் பிரகாசிக்க நான் ராஜ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்த வைக்க வேண்டும். அப்படி உங்கள் முகம் பிரகாசிக்காவிட்டால் எனக்கு என்ன தண்டனை தெரியுமா? என் தலை சிரசேதம் பண்ணப்படும். அப்பொழுது தானியேல் சொல்லுகிறார், 10 நாட்கள் எங்களை சோதித்து பாரும், எங்களுக்கு மரக்கரியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பருப்பும் தாரும், மற்றவர்களுக்கு கொடுக்கிற மாம்சம் புசிக்கிறவர்கள் எங்களையும் சோதித்து பாரும், பின்பு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி 10 நாட்கள் அந்த பிரதானியும் யாருக்கும் தெரியாமல் மரக்கரியும் பருப்பும் கொடுக்கிறார், மற்றவர்கள் மாமிசத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த பிரதானி பார்க்கும்போது இவர்களுடைய முகம் பிரகாசமாய் ஆரோக்கியமாய் இருக்கிறதை கண்டார். உடனே அந்த 3 வருஷம் கழிந்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தின போது தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ நீதிமான்களாய் காணப்பட்டதினால், அந்த அசூசிக்கு தங்களை விலக்கி காத்து கொண்டபடினால், அந்த ராஜாவின் போஜனத்துக்கும் மதுபானத்திற்கும் அந்த விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் தன்னை விலக்கி காத்து கொண்டதினால் அந்த ராஜ சமூகத்திலே அவளை நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமா, அங்குள்ள கல்தேயர், ஜோசியர் எல்லாரை காட்டிலும் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ எழுத்திலும் அறிவிலும் புத்தியிலும் 10 மடங்கு சாமர்த்தியமாய் காணப்பட்டார்கள். ஆனால் தானியேலுக்கோ இன்னொரு விசேஷித்த கிருபை, தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். இந்த நீதிமானாய் அவன் வாழ்ந்தது நிமித்தம் துன்மார்க்கத்திலிருந்து தன்னை விலக்கி அந்த பாவக்கிரியைகள் தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானித்து வாழ்ந்தது நிமித்தம் தேவன் மெய் ஞானத்தை அவனுக்கு தந்தார். உத்தமமாய் நடந்த அவனுக்கு தேவன் கேடகமாய் இருந்தார். 10 மடங்கு சாமர்த்தியத்தையும் ஞானத்தையும் தந்தார். ஆம், எனக்கு பிரியமானவனே, இன்றைக்கு உலகத்தோடு ஒத்து வாழ்வதற்கு கர்த்தர் உன்னை அடைக்கவில்லை. இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். தேவன் சீ என்று அறிவிருக்கிற காரியங்களுக்கு உன்னை விலகி நீ தேவனுக்கு சாட்சியாய் நிற்பாய். ஆனால் இன்றைக்கு
ஞானத்தை 10 மடங்கு சாமர்த்தியத்தையும் புத்தியும் ஞானத்தையும் கர்த்தர் உனக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே நான் ஒரு நீதிமானாய் வாழ எனக்கு கிருபை செய்வீராக. கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நான் கேடகமாய் இருப்பேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நீதிமானாய் காணப்பட்டு ராஜாவின் போஜனத்திற்கும் மதுமானத்துக்கும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதற்கும் தன்னை விலக்கி தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்து அது தன்னை தீட்டுப்படுத்தாதபடி விலக்கி காத்து கொண்டது நிமித்தம் பிரதானிகளுடைய கண்களில் கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே தயவையும் காண செய்தது மாத்திரமல்ல, அந்த ராஜ சமூகத்திலே வந்து நிற்கும் போது எல்லாரை காட்டிலும் பாபிலோன் மாகாணத்தில் உள்ள கல்தேயர், ஜோசியர், குறிசொல்கள் எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் புத்தியும் தந்த ஆண்டவரே, எழுத்திலும் அறிவிலும் உயர்ந்த ஸ்தானத்திலே நிற்க செய்து தானியேலுக்கோ விசேஷத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளை தந்து அந்த ஞானத்தினால் நிரப்பினீரே அப்பா. இந்த கால வேளையிலே கூட நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சீ என்று அருவருத்து இந்த கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமை வெறுத்து நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தாய் கொள்ளாதபடிக்கு வாழ்வோமானால் நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்க மெய் ஞானத்தை எங்களுக்கு தர நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபைகளை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.